போன வாரம் ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்துல இருந்து தான் பார்த்தோம். எது ஆவிக்குரிய சபை அப்படிங்கிற காரியத்த ஆ ஆ ஆவிக்குரிய சபை அப்படிங்கிற காரியத்த பார்த்தோம். அ இந்த இந்த வாரம் அதே 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து தான் பவுல் ஒரு சில காரியங்களை எழுதுகிறார். அதுல முக்கியமான ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அ 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த வசனத்தை மேலோட்டமாக படிக்கும்போது ஆண்டவர் ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை. அது அடுத்து உள்ளவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அல்லது ஏதோ திறமை உள்ளவர்கள் அல்லது பலவான்கள் இவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஞானத்துக்கு ஆப்போசிட் முட்டாள்கள், இங்கே பைத்தியம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்லாதவர்கள், இழிவானவைகள் இவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது போல ஒரு தோற்றம் கிடைக்கும். அப்ப ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி தெரிந்து கொள்ளுகிறார்? எந்த அடிப்படையிலே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற காரியத்தை பார்ப்போம். பவுல் இந்த அதிகாரத்தை 1 கொரிந்தியர் இந்த புஸ்தகத்தை எழுதும் போது ஏன் எழுதுகிறார் என்று சொன்னால், முதல்ல அந்த கொரிந்தியர் திருச்சபையிலே ஒரு பிரிவினை காண தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், சுவிசேஷத்தின் அடிப்படையிலே தேவனிடத்திலே வந்த ஜனங்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலே பிரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினை இருக்கிறது. கொஞ்சம் பேர் சொல்லுகிறார்கள், நான் பவுலை சார்ந்தவன், பவுல் தான் பெரிய ஆள், பவுலிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் பெரிய ஆட்கள், அவர் தான் பெரிய இன்டலெக்சுவல், அவர் தான் சரியாக பேசுகிறவர், நாங்கள் பவுலின் கூட்டத்தான், நீங்கள் உங்களுக்கு கற்றுத் தந்தவர்கள் எல்லாம் அப்பல்லோ, நீங்கள் அப்பல்லோ இடத்திலே கற்றுக்கொண்டவர்கள், உங்களை காட்டிலும் நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இல்லை அப்பல்லோ இன்னும் பவுலும் கிடையாது அப்பல்லோவும் கிடையாது, நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். இப்படி ஒரு பிரிவினை, ஒரே சபைக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இருந்தது. அப்போதான் பவுல் அதை எழுதுகிறார், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்காக வரவில்லை, நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகத்தான் வந்தேன். பவுல் நட்டான், அப்போல்ல நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். இப்ப எல்லாரும் ஆண்டோர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் மாத்திரமே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக ஆண்டோர் பயன்படுத்துகிறார். இதிலே யார் பெரியவர் என்று சொல்லி இந்த மனிதர்களை சார்ந்து என்ன செய்யக்கூடாது, பிரிவினைகள் உண்டாக்க கூடாது என்கின்ற காரியத்தை எழுதிவிட்டு, இது எந்த அடிப்படையில நீங்கள் கிறிஸ்துவத்திலே வந்தீர்கள் என்றால் சிலுவையை பற்றிய உபதேசம், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை பற்றிய உபதேசத்தின் அடிப்படையில் தான் இங்கே திருச்சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கொரிந்து திருச்சபை அல்ல, ஒட்டுமொத்த திருச்சபையின் அடிப்படையே சிலுவையை பற்றிய உபதேசம். அப்ப இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அதன் நிமித்தம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சிலுவையை பற்றிய உபதேசத்துக்கு பவுல் வருகிறார். அப்ப சிலுவையை பற்றிய வரும்போது இல்ல, இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை அங்கீகரிக்க முடியாது. பலரால் இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கு ஆன காரணம் என்னவென்றால், 2 தரப்பட்ட மக்களை பவுல் அடையாளப்படுத்துகிறார். ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிரேக்கர்கள். யூதர்களால் ஏன் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். கிரேக்கர்களால் ஏன் சிலுவை பற்றிய உபதேசத்தை அங்கீகரிக்க முடியவில்லை என்றால், அவர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள், தத்துவ சிந்தை அடிப்படையில் உள்ள வாழுகிறவர்கள். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் என்ன நமக்கு தெரியும். கடவுள் மனிதனாக வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார், 3ஆம் நாள் உயிர் திறந்தார். அப்போ கடவுள் மனிதனாக வந்து மரித்தார் என்பதுதான் சிலுவை பற்றிய உபதேசத்தின் அடிப்படை. அப்போ இதை பலரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் எப்படி மரிக்க முடியும், கடவுளை யாராலும் கடவுள் சாக முடியுமா, ஒருவர் வந்து செத்தால் அவர் கண்டிப்பாக கடவுளாக இருக்க முடியுமா என்கின்ற கேள்வி வருகிறது அல்லவா. இந்த கேள்வியின் அடிப்படையிலே தான் சிலுவையை பற்றிய உபதேசம் அநேகருக்கு பைத்தியமாக தோன்றுகிறது என்கின்ற காரியத்தை சொல்கிறார். முதல்ல அந்த யூதர்கள் பட்டம் வருவோம். யூதர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே யூதர்களை அந்த அடையாளத்தை தேடுகின்ற காரியத்திற்காகவே இயேசு கிறிஸ்து பல முறை கண்டித்திருக்கிறார். மத்தேயு புஸ்தகத்திலே மாத்திரம் ஒரே காரியத்தை ஆண்டவர் 2 முறை சொல்லி இருக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம்
39ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், யூதர்களை பார்த்து, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே வந்த வேதபாரகர், பரிசேயர், அதாவது யூதர்கள் வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், போதகரே, உம்மால் நாங்கள் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம், நீங்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டித்தாரும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப அடையாளத்தை காட்டினால் நீங்கள் தான் தேவனுடைய குமாரன் என்று நம்புவோம் என்பதுதான் அவர்களுடைய வாதம். நீர் எங்களுக்கு அடையாளத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏற்கனவே பல விதமான அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார், நாங்கள் எப்பொழுது கேட்டாலும் எங்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும், எங்களுக்கு இப்பொழுது ஒரு அடையாளம் தேவை என்று சொல்லுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். இனி இவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் கொடுக்கப்படும். அது என்ன அடையாளம்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேற ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. அது என்ன யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்றால், ஆண்டவரே அதை தொடர்ந்து சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசி எப்படி பூமியின் இருதயத்துக்குள்ளாக 3 நாள் இருந்தாரோ, அதே போல மனுஷகுமாரன் நானும் பூமிக்குள்ளாக இருப்பேன். யோனா எப்படி மீனுக்குள்ளாக இருந்தாரோ, அதே போல நானும் 3 நாள் பூமிக்குள்ளாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இந்த அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. தெளிவாக சொல்லுகிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அடையாளத்தை தேடும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பொல்லாத உபச்சார சந்ததி ஆகத்தான் அடையாளத்தை முன்னிறுத்தி வந்து தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அடையாளம் தான், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணம். அதான் இயேசு கிறிஸ்து பூமியின் இருதயத்திலே 3 நாள் இருக்கிறது, அதுதான் அடையாளம் என்று சொல்லி முடித்து விட்டார். மறுபடியும் மத்தேயு 16 மறுபடியும் வந்து கேட்கிறார்கள். மத்தேயு 16 1ஆம் வசனம், பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்துல வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே 12ஆம் அதிகாரத்திலே சொல்லிவிட்டார். அடையாளத்தை கேட்டபோது, இனி உங்களுக்கு அடையாளம் கொடுத்ததில்லை, இந்த ஒரு அடையாளம் இருக்கிறது, அது யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம், அதாவது நான் 3 நாள் பூமியின் வயிற்றிலே இருப்பேன், அதுதான் அடையாளம் என்று சொல்லி மறுபடியும் வந்து எங்களுக்கு அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்திலே, மத்தேயு 16:4, இந்த பொல்லாத உபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். எங்க மத்தேயு 12:39 சொன்ன அதே வார்த்தை தான் மறுபடியும் உபயோகிக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்போ இந்த யூதர்கள் எப்பொழுதும் என்னது, கடவுளை அறிய வேண்டும் என்கின்ற தேடலின் அடிப்படையில் தேவனிடத்தில் சேராமல், எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், எப்பொழுதும் கடவுள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்டி தந்து எங்களை குஷிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இன்னைக்கும் பல கிறிஸ்தவர்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவை தேடி போகிறார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும், அற்புதம் வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் தான். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி முடித்து விட்டார், வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு இனி வேறொரு அடையாளம் இல்லை. என்ன அடையாளம்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து 3 நாள் பூமியின் இருதயத்திலே இருப்பார். அவர் 3 நாள் இருந்தார், அடுத்த நாள் அது 3 நாள் விட்டார். அப்போ அந்த அடையாளம் நிரூபிக்கிற அடையாளம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயர்த்தம் என்பதாகவும் யூதர்கள் அந்த சிந்தையிலிருந்து மாறவில்லை. மறுபடியும் என்னது, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அடையாளத்தை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இவ்வளவுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், நீங்கள் இப்படி அடையாளத்தை தேடு இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்காமல் இருப்பதற்கு ஆண்டவர், எனக்கு பல சாட்சிகள் இருக்கிறது, நான் தான் தேவகுமாரன் என்பதற்கு சில சாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அந்த சாட்சிகளை பட்டியலிடுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து 5 சாட்சிகளை சொல்லுகிறார். என்னைக்கு தான் தேவகுமாரன் என்பதற்கு 5 சாட்சிகள் இருக்கிறது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நான் இயேசு கிறிஸ்துவே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் 1. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே குறித்து ஒருவர் சாட்சி கொடுத்தால் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார். பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பிதாவானவர் சாட்சி கொடுத்தார். அடுத்ததாக யோவான், இயேசு கிறிஸ்து சொல்லி யோவான் என்னை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தார், இதுதான் உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. சரி, மனுஷனுடைய சாட்சியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், ஆனால் நான் செய்து வருகிற கிரியைகள், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது எந்த ஒரு மனிதனாலும் செய்யப்பட முடியாத அற்புத அடையாளங்களை செய்தார்.
மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இது எந்த ஒரு மனிதனாலும் செய்யப்பட முடியாத ஒரு செயல். பிறவி குருடனை பார்க்க வைத்தார், பிறவி முடவனை நடக்க வைத்தார். இப்படி பல காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் செய்த கிரியைகள், செயல்கள், இதுவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்று சொன்னார். இதுவும் அல்லாமல் ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அந்த வேத வாக்கியங்களால் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்ன. வேத வாக்கியங்கள் என்ன குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் வேதத்தை ஒழுங்காக படித்தால் வேதமே என்னை குறித்து சாட்சி, நான் தான் தேவகுமாரன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். இப்படி 5 சாட்சி. இன்னும் தொடர்ந்து சொல்லும் போது மோசே, நீங்கள் மோசையை விசுவாசித்திருப்பாக என்னை விசுவாசிப்பீர்கள், மோசே என்னை குறித்து எழுதியிருக்கிறானே என்று சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு ஏகப்பட்ட சாட்சிகள் இருந்தும் ஆதாரம் இருந்தும் யூதர்கள் ஏன் விசுவாசிக்கவில்லை என்றால், யூதர்கள் இல்லை இல்லை எங்களுக்கு இது பத்தாது, இன்னும் அடையாளம் வேண்டும், இன்னும் அடையாளம் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து அடையாளத்தை தேடுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ அடையாளம் தேடுகிற மக்களால் இயேசு கிறிஸ்துவை சரியாக விசுவாசிக்க முடியாது. அவர்கள் எப்பொழுதும் என்னது, அடையாளத்துக்காகவே தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கும் இந்த சில புண்ணிய தலங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா, 4 மாவடி, இப்போ காரண்யா, இது போன்ற தலங்கள். ஏன் அங்கே மக்கள், போன மக்கள் தான் திரும்பி திரும்பி போகிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு காலம் என்ன இருக்காது, திருப்தி இருக்காது. எங்களுக்கு ஏதாகலும் ஒன்று அற்புதம் நடந்தே ஆகணும், இங்கே போனால் அற்புதம் கிடைக்கும், ஆகவே நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு அற்புதம் கிடைத்தால் பத்தாது, இனி அடுத்த மாதம் அடுத்த ஒரு அற்புதம் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் இந்த அடையாளங்களுக்காக அற்புதங்களுக்காக அலைந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இவர்களால் என்ன செய்ய முடியாது, சிலுவை பற்றிய உபதேசத்தை புரிந்து கொள்ள முடியாது. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். அப்போ அடையாளம் தேடுகிற மக்கள், அடையாளம் தேடுகிற மக்களால் சிலுவை பற்றிய உபதேசத்தை ஏற்க முடியாது. 2வது கிரேக்கர் அன்றைக்கு கிரேக்கம் தத்துவத்திலே மிகச் சிறந்ததாக இருந்தது. ஞானம் அன்றைக்கு அன்றைய காலத்திலே கிரேக்கர்கள் தான் ஞானத்தில் சிறந்தவர்களாக உலகத்தால் கருதப்பட்டனர். அது மட்டுமல்ல, அவர்கள் தான் நாகரிகத்திலே பல விதமான வளர்ச்சிகளை கொண்டு வந்தனர். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகம் முழுவதும் இன்றைக்கு ஆங்கிலம் பேசப்படுவதை போல உலகம் முழுவதும் அன்றைக்கு இருந்த மொழி கிரேக்கர்களுடைய மொழிதான். ரோமர்களுடைய லத்தீன் மொழி அல்ல, கிரேக்கர்களுடைய கிரேக்க மொழி தான் உலகம் முழுவதும். அந்த கிரேக்கம் மிகப்பெரிய ஆளுமையை உள்ளடக்கியதா இருக்கு. அப்போ கிரேக்கத்திலே தான் பல சாக்ரஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற தத்துவ அறிஞர்கள் காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துக்கு முந்தைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள். அப்போ கிரேக்க சிந்தை, அவர்கள் ஞானம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக பலவித முரண்பாடுகள் உண்டு. பிளாட்டோ சொல்லுகிற ஞான கொள்கைக்கும் அரிஸ்டாட்டில் சொல்லுகிற தத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. ஆனா கிரேக்கர்கள் இந்த ஞானம் என்கிறது அவர்களுடைய தத்துவங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு தத்துவங்களை குறிப்பிட்டு எழுதுவார்கள். அவர்களை பின்பற்றி பெருங்கூட்டம் இருந்தது. இந்த மக்களால் என்ன செய்ய முடியவில்லை, இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தால், இயேசு ஒரு மனிதன், அவர் ஒரு சாதாரண, அவர் கடவுளாக இருக்க வாய்ப்பே இல்லை. கடவுளாக இருந்தால் எப்படி என்னது மரிக்க முடியும்? காரணம், சிலுவையை பற்றிய உபதேசம் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவோட மரணம் அங்கே இடம்பெறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணம் இல்லாமல் கிறிஸ்தவ உபதேசமே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தார் என்கின்ற அடிப்படை அந்த அஸ்திவாரத்தின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ உபதேசம். அதான் சிலுவையை பற்றிய உபதேசம். அந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தங்களை ஞானிகளாக கருதுகிறவர்களுக்கு, தாங்கள் உருவாக்குகின்ற ஞான கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அது இடரலாக இருக்கிறது. இதைத்தான் பவுல் இங்கே தெளிவுபடுத்துகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி பிரசங்கித்திருந்தார், இயேசு கிறிஸ்து வந்தார், பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்தார், அவரை எதிர்த்தவர்களை எல்லாம் சம்காரம் பண்ணினார், அதன் பிறகு அவர் தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொண்டு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், இப்படி ஒரு உபதேசம் செய்யப்பட்டிருந்தால் அன்றைக்கு பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். காரணம், கடவுள் எல்லாரையும் அழித்தார், எல்லாரையும் காட்டிலும் மேலாக இருந்தார் என்று சொல்லி. ஆனால் பவுல் சொல்லுகிறார், இது நாங்கள் பிரசங்கிக்கிறது வித்தியாசம். இந்த உலகம் எதிர்பார்க்கின்ற ஒன்றல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கடவுள், ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டவர், அவர் எல்லாராலும் பரியாசம் பண்ணப்பட்டவர், அவரை கொலை செய்தார்கள்,
அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தரை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட பிரசங்கம் யூதருக்கு இடரலாக இருக்கிறது. காரணம் அவர்கள் அடையாளம் தேடுகிறவர்கள். கடவுள் எப்படி கடவுள் சிலுவையில் ஒரு பெரிய அடையாளத்தை செய்திருக்க வேண்டியதுதானே என்பது யூதருடைய. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது கூட, நீ இவன் தானே, நீ இப்பொழுது சிலுவையில் இறங்கி வா பார்ப்போம், இப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொன்னவர்கள். அப்போ அவர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள். கிரேக்கருக்கு இது பைத்தியமாக இருக்கிறது. இது என்ன ஒரு இது? கடவுள் என்று சொல்லுகிறார்கள், சிலுவையில் அறையப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு பைத்தியம், இது ஒரு முட்டாள்தனமான மார்க்கம் என்று சொல்லி கிரேக்கர் நம்புகிறார்கள். ஏன் அப்படி? கிரேக்கர் தங்களை மிகுந்த ஞானவான்கள், தாங்கள் மிகுந்த தத்துவ சிந்தை உள்ளவர்கள் என்கின்ற அறமறை கொள்கைகள் மூலமாக, அறமறை கொள்கைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் போதும், அதான் மனிதனுக்கு தேவை என்கின்ற அடிப்படையில வாழ்கிறவர்கள். அப்ப அவர்களுக்கு கடவுள் என்று ஒருத்தர் வந்தாராம், மனிதனாக வந்தாராம், அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்களாம். இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்கின்ற அந்த காரியம் இது ஒரு முட்டாள்தனமாக, பைத்தியமாக தோன்றுகிறது. இன்னைக்கும் தங்களை ஞானிகளாக கருதுகிறவர்கள், அதாவது இன்றைக்கு அறிவியல் இவ்வளவாக வளர்ந்திருக்கிறது, அந்த அறிவியல் வளர்ந்திருக்கிறது என்கிறதற்காக இன்றைக்கு பலர் என்ன செய்கிறார்கள்? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த அறிவியல் கடவுள் இல்லை என்று நிரூபித்ததா என்றால் இல்லை. இன்றைக்கு இந்த பரிணாம கோட்பாடு என்று சொல்லுகிறார்கள். பூமி எப்படி உருவானது? அண்டம் திடீரென்று ஒரு வெடிப்பு வந்தது, பூமி உருவானது. அதன் பிறகு இன்றைக்கு மனிதன் எப்படி உருவானாம்? இதெல்லாம் சொல்றது கோடி கோடி வருடங்களுக்கு முன்பாக. மனிதன் எப்படி உருவானாம்? மனிதன் ஒரு செல் உயிரினிலிருந்து அடுத்த ஒரு உயிரினமாக மாறினான். அடுத்தடுத்து அப்படி உருவாகி கடைசியில குரங்கு வந்தது. அந்த குரங்கு பல வருடங்கள், பல லட்சக்கணக்கான வருடங்கள் கழித்து இந்த குரங்கிலிருந்து அடுத்த ஒரு உயிரினம் உருவாகி, அது அப்படியே அடிப்படையாக கடைசியாக இந்த குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்பதாக யார் சொல்லுவது? இந்த பரிணாமவாதி பின்பற்றுகிறவர்கள் சொல்லுவார்கள். இங்க இவர்கள் சொல்லுகிறதே அறிவியலே கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அநேகர் இந்த கொள்கை அறிவியல் கொள்கை என்று நம்புகிறார்கள். இல்லை, இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட கொள்கை கிடையாது. இது டார்வின் கொள்கை. டார்வின் என்கிறவர் ஒரு மரம் போன்ற ஒரு அமைப்பை வரைந்து இதிலிருந்து இது என்று சொல்லி அவர் ஒரு தனியாக ஒரு கொள்கையை உருவாக்கினார். அந்த கொள்கை பிரபலம் அடைந்திருக்கிறது. அதன் பின்பு இதை இன்னும் ஆராய்ச்சி செய்து இல்லை இப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி இது பண்ணுகிறார். இதுல ஏகப்பட்ட முரண்பாடு உள்ளது. இங்கே கடைசியிலே ஆரம்பத்திலே ஒரு குரங்கு இருக்கு. அதுல இருந்து குரங்கினுடைய அடுத்த கட்டம், அது கொஞ்சம் குரங்கும் கொஞ்சம் மனிதனும் போல இருக்கும். அதனுடைய அடுத்த கட்டம் கொஞ்சம் அப்படி படிப்படியாக கடைசியிலே வந்து மனிதனாக சொல்லு. இதுதான் பரிணாம கோட்பாடு. இங்க நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், மனிதன் இருக்கிறார், இந்த குரங்கிலிருந்து வந்தான் என்று வைத்துக் கொள்ளும். அந்த மனிதனும் இருக்கிறார், இவர்கள் சொல்லுகிற அந்த குரங்கும் இருக்கிறது. இடையிலே இந்த குரங்கு போல மனிதன் போல ஒரு தோற்றமிக்க ஒரு காரியம் இவர்கள் சொல்லுகிறார்களா? இந்த உயிரினத்தை இன்றைக்கு வரைக்கும் இவர்களால் காட்ட முடியவில்லை. அதாவது மனிதனுக்கு முந்தைய ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லி படிப்படியாக வந்ததாகத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த உயிரினத்தை இவர்களால் காட்ட முடிவதில்லை. அதே போல குரங்கு எதிலிருந்து வந்தது? குரங்குக்கு முந்தைய ஒரு இருக்குமில்ல, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். ஆனால் குரங்கு எதிலிருந்து வந்தது என்று ஒரு இது இருக்கும் இல்லையா? அதற்கு முந்தைய வந்து இவர்களால் காட்ட முடியவில்லை. மட்டுமல்ல, இவர்கள் சொல்வது படி பார்த்தால் பல கோடி வருடங்களுக்கு முன்பதாக ஒரு செல் உயிரினம் இருந்தது, அதன் பின்பாக 2 செல் உயிரினம் வந்தது. அப்படிப்படி உயிரினங்கள் பெருகி கொண்டு வந்ததாக, உயிரினங்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு வந்தது என்பதுதான் இவர்களுடைய வாதம், அதாவது பரிணாம கொள்கைகளுடைய வாதம். ஆனால் உண்மையிலே என்னவென்றால், ஆரம்பத்தில் இருந்ததை விட உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்பு, 10-20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த சில உயிரின வகைகள் இப்பொழுது இல்லை. ஆனால் இவர்களுடைய வாதம் என்னவென்றால், முன்பு இருந்த ஆண்டாண்டுக்கு உயிரினங்களுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டு வருகிறது. இன்றைக்கு மனிதன் இருக்கிறான். இவர்களுடைய வாதப்படி இன்னும் ஒரு 1000 கோடி வருடங்கள் கழித்தால் மனிதரிலிருந்து இன்னொரு உயிரினம் பிறக்கும் என்பதாக. அப்போ வருடங்கள் போக போக உயிரின வகைகளுடைய எண்ணிக்கை பெருகும் என்பதுதான் இந்த பரிணாம கொள்கையோட தத்துவம். ஆனால் உண்மையின்படி பார்த்தால் நேரா ரிவர்ஸாக நடக்கிறது. இப்போ இதுவே என்னது, இந்த கொள்கை தவறு என்பதற்கான ஒரு காரியம். இது நிரூபிக்கப்படாவிட்டாலும் இன்றைக்கு ஏன் இதை அநேகர் நம்புகிறார்கள் என்றால், நாங்கள் கடவுளை மறுத்துவிட்டு, கடவுள் இல்லாமல்
நாங்கள் எப்படி இந்த உலகம் உருவானது என்று என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிப்போம் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் முனைவதுதான் காரணம். அதாவது கடவுள் இல்லாமல் ஒன்றை நாங்கள் நிரூபிக்க முயல்கிறோம் என்று சொல்லி நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். ஆகவே இந்த அடிப்படை மக்களுக்கு என்ன செய்ய முடியாது? பற்றிய உபதேசம் பைத்தியமாகத்தான் தோன்றும். இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தோன்றாமல் இருக்க வேண்டும் என்றால், அதாவது இன்றைக்கு கடவுளை மறுக்கிறவர்களுக்காகட்டும், யூதர்களுக்காகட்டும், அல்லது வேறு மதத்தில் உள்ளவர்களாகட்டும், சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தோன்றாமல் இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் கண்டிப்பாக படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் தான் உலகத்தை படைத்தார். அந்த உலகத்தில் படைத்த போது அந்த மனிதனுக்கு ஏன் தவறு, எப்படி பாவம் செய்தான், பாவத்தில் விழுந்தான் என்கின்ற உண்மையை புரிந்தால் மட்டும்தான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு சரியாக தோன்றும். இங்கே ஏன் நமக்கு இங்க சிலுவையை பற்றிய உபதேசம் முதலாவது தேவைப்படுகிறது? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறை என்று மறிக்கப்பட்டார். கடவுள் மரித்தார், சிலுவையில் மனிதனாக வந்து மரித்தார். இந்த உபதேசம் ஏன் தேவைப்படுகிறது? இந்த உபதேசம் தேவைப்படாமல் இருந்திருக்கலாம். எப்பொழுது தெரியுமா? மனிதனை படைத்து அந்த மனிதன் பாவத்தில் விழாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசமே தேவையில்லை. அப்போ இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை ஒருவன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆதியிலே ஒரு மனிதர்கள் பாவத்தில் விழுந்தார்கள் என்கின்ற உண்மையை உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த கடவுளை மறுக்கிறவர்கள் அல்லது கடவுள் அல்லாதவைகளை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள் கடவுளை காணாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கடவுள் காரணம் அல்ல. இன்னைக்கு இவர்கள் சொல்லுகிறார்கள், வேதம் நமக்கு வேதத்திலிருந்து வசனத்தை படிக்கிறேன், அதன் பின்பாக சொல்லுகிறேன். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவனை பற்றி அறிவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப யாருமே என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தேவனை பற்றி அறிகிற அறிவு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா? தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம என்ன நினைப்போம், கிறிஸ்தவர்களுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி. அவர் கடவுளை அறியாதவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி தேவனை வெளிப்படுத்தினார்? எப்படி வெளிப்படுத்தினாராம்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எப்படி என்றால் காணப்படாதவைகளாக. கடவுளை காண முடியாது. இன்றைக்கு பலர் சொல்வார்கள் கடவுளை காட்டித்தான் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி. ஆனால் காணப்படாதவைகளாகிய இந்த கடவுளுடைய நித்திய வல்லமை, கடவுளுடைய தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே, கடவுளால் உண்டாக்கப்பட்ட இந்த உலகம், நாம் பார்க்கிற இந்த காட்சிகள் உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது முதலாக நாம் இன்றைக்கு காண்கிற காட்சிகள் எல்லாம் தெளிவாக காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நாம் இன்றைக்கு உலகத்தை பார்க்கிறோம், ஒரு காட்சியை பார்க்கிறோம் என்றாலே என்னது, கண்டிப்பாக இது ஒரு படைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கடவுள் பேசுகிற ஒரு காரியம். அப்போ யாரும் என்ன இந்த உலகத்தை பார்க்கிற எந்த ஒரு மனிதனாலும் என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுள் இல்லை என்று, எனக்கு கடவுள் உண்டு என்று சொல்லி யாரும் எனக்கு சொல்லவில்லையே என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுளை காணாத கடவுளை வெளிப்படுத்தும்படியாக கடவுள் இந்த காணப்படுகிறவைகளை அமைத்திருக்கிறாரா? இது சங்கீதக்காரன் சங்கீதம் 19 தெளிவாக சொல்லுகிறார். சங்கீதம் 19 தாவீது சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. அதாவது வானங்கள் கடவுளுடைய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி கடவுளுடைய படைப்பு கடவுளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது, கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு சொல்லுகிறவர்கள் தானாக வந்தது, எல்லாம் தானாக வந்தது. மனிதன் இப்போ பாருங்கள், ஒரு மனிதனுடைய இருதயத்தை இயங்க வைக்க இன்னொரு மனிதனால் முடியுமா? அது தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது நிற்கும் என்று சொல்லி கடவுள் தீர்மானிக்கிறார். ஒரு மனிதனுடைய இதயம் இப்பொழுது இன்றைக்கு வரைக்கும் எத்தனை மனிதர்களுடைய இதயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல ஒன்றையாகலும் என்னது மனிதனால் என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. இன்னைக்கு மனித இருதய மாற்று அறுவை பேஸ் மேக்கர் என்று சொல்லி ஒரு கருவி உண்டு. அப்போ அதை கூட எதிலிருந்து எப்படி இவர்கள் மனிதன் சுயமாக உருவாக்கினா? இல்லை,
இந்த இருதயத்தினுடைய ஃபங்க்ஷனை எல்லாம் பார்த்து இப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி இயங்குகிறது என்கின்ற அடிப்படையிலே ஒரு காப்பியாக ஒரு மிஷினை உருவாக்கினேன். ஆனால் அந்த பேஸ் மேக்கர் வைத்தவர்கள் கூட என்ன செய்ய முடியாது. அதுக்கு ஒரு கேரண்டி பீரியட் உண்டு. அந்த கேரண்டி பீரியட் தாண்டி வாழ முடியாது. ஆனால் பாருங்கள், படைப்பிலிருந்து ஒரு மனிதன் சிறு வயதில் பிறந்ததிலிருந்து அவன் எப்பொழுது இறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானிக்கிறாரோ அது வரைக்கும் இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு, இது ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற ஒரு காரியம். இன்னும் இப்படிப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்கள் இருக்கிறது. அப்போ இது எல்லாம் தானாக வந்தது என்று சொன்னால் இதை நம்புவதற்கு தான் கடவுளை நாம் விசுவாசிக்கிறோம். நாம் காணாததை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் நாம் கடவுளை விசுவாசிக்கிறதை காட்டிலும் அதிகமாக ஒரு காணாத ஒன்றை நம்புகிறவர்கள் தான் எனது கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், எல்லாம் தானாக வந்தது என்று சொல்லுகிறவர்கள் தான் நம்மை காட்டிலும் அதிகமாக விசுவாசிக்கிறார்கள். தேவையற்ற ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறார்கள். அதாவது நாம் என்ன சொல்லுகிறோம், முன்பாக இந்த லேப்டாப் இருக்கிறது, உங்களுக்கு லேப்டாப் இருக்கலாம். இந்த போன் தானாக வரவில்லை, இதை ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இல்ல, இந்த போன் தானா வந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் நம்புகிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு அதீத விசுவாசமா இருக்கு, அதீத ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனா அது உண்மையான நம்பிக்கையா என்றால் இல்லை, அது ஒரு தவறான நம்பிக்கை. அதே போலதான் இந்த பூமி, இந்த கோள்கள், இந்த சந்திரன் இவைகள் எல்லாம் தானாக வந்தது என்று சொல்லி ஒருத்தர் நம்புகிறார் என்று சொன்னால் அதுதான் அதீத நம்பிக்கை. ஆனால் அது உண்மை அல்ல. இந்த பூமியிலே எதுவுமே தானாக அல்ல, யாரோ ஒருவர் உருவாக்கினது மட்டும்தான். அப்படியானால் இந்த நாம் காண்கிற எல்லாமே கடவுளால் கேட்கப்பட்டது. அப்ப இந்த படைப்பு கடவுளால் வந்தது என்று சொல்லி ஒருத்தன் உணர்ந்து அதன் பின்பு அப்படியானால் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் யார் என்று சொல்லி அந்த தேடல் ஈடுபடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி. இங்க அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய மகிமை, அதாவது தன்னுடைய படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை கண்டும் மனிதன் என்ன செய்யவில்லை, விசுவாசிக்கவில்லை, அல்லது தேவனை தேடுகின்ற அந்த உணர்வு மனிதனுக்கு வரவில்லை. மாறாக மனிதன் என்ன செய்ய பார்க்கிறான் என்று சொன்னால், மனிதன் தன்னுடைய முயற்சியினால், இல்லை இது கடவுளால் உண்டாக்கப்படவில்லை, தானாக வந்தது என்று எப்படி நிரூபிக்கலாம் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அதற்கான அதை நம்புவதன் மிக கடினமான ஒன்று. இன்னைக்கு சில அறிவியலாளர்கள் எழுப்புகிற கேள்வி, வேதத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே சில வசனங்களை முரண்பாடாக சொல்லுவார்கள். 4ஆம் நாளில் சூரியனை படைத்தார், ஆனால் சூரியன் நட்சத்திரங்கள் எல்லாம் படைத்தார், அது எப்படி லாஜிக் ஆகும்? முதல் நாள் சூரியன் வந்தால் தானே 1ஆம் நாள் 2ஆம் நாள் என்று சொல்லி இருக்கும் என்பது போல சில கேள்விகளை கேட்பார்கள். அப்ப கண்டிப்பாக இது தவறான கொள்கை தானே என்பது போல சொல்வார்கள். ஆனால் வேதம் 4ஆம் நாளிலே தான் ஆண்டவர் சூரியனை நட்சத்திரங்களையும் படைத்தார் என்று சொல்லி சொல்லவில்லை. சூரியன் பூமி படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே நட்சத்திரங்களை ஆண்டவர் படைத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதன் அர்த்தம் என்ன என்று நாம் பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேசுகிறார். இந்த யோபு புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் ஆண்டவரே நேரடியாக யோபுவிடம் பேசுகிற வார்த்தை. ஆண்டவர் சொன்னதாக இன்னொரு எழுதுதல்ல, அல்லது ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொன்னதல்ல, ஆண்டவரே நேரடியாக பேசுகிற வார்த்தை. யோபு 38:1. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக என்று சொல்லி வருகிறது. அப்ப ஆண்டவர் யோபுவிடத்தில் சில கேள்விகள் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? அதற்கு அளவு குறித்தவர் யார், நூல் போட்டவர் யார் என்று சொல்லி பூமியை அந்த அஸ்திபாரப்படுத்தின போது, உருவாக்கின போது நடந்த காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அது அப்பொழுது பூமி அஸ்திபாரப்பட்ட அந்த காலத்திலே விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாம் கம்பீரித்தார்களே. இப்போ அந்த கால அப்பொழுது பூமி உருவாக்கப்படும் போது நட்சத்திரங்கள் எல்லாம் என்னது சந்தோஷப்பட்டது என்பதாக இங்கே கடவுள் யோபுவிடத்திலே பேசுகிறார். அப்போ பூமிக்கு முன்பாகவே நட்சத்திரம் இருக்கிறது. சரி, அப்போ அந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே உண்டாக்கினார் அல்லது சிருஷ்டித்தார் என்கிறதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயத்திலே பாரா என்கின்ற வார்த்தை சிருஷ்டித்தார், அதாவது ஒன்றும் இல்லாமையிலிருந்து சிருஷ்டித்தார். அதான் ஆதியாகமம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கினார், படைத்தார்.
அதன் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4ஆம் நாளிலே சூரியன் என்கின்ற இடத்திலே பயன்படுத்துகிற வார்த்தை 4ஆம் நாளிலே சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்தார் என்ற அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. மாறாக அந்த இடத்துல அதுக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை ஆஷா என்பதாகும். அதாவது அதை அப்பாயின்மெண்ட் பண்ணினார். அது ஏற்கனவே உள்ளது. அதை பகலை ஆளுவதற்கும் இரவை ஆளுவதற்கும் அதற்கு ஒரு அத்தாரிட்டியை கொடுத்தார் என்பதாகத்தான் அந்த இடத்துல சரியான எபிரேய வார்த்தையின்படியான பொருள். அந்த 2 வார்த்தைகளும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிருஷ்டிப்பு, ஒன்றுமில்லாமல் இருந்து சிருஷ்டிப்பு என்கின்ற வார்த்தைக்கு எபிரேயத்திலே பாரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள ஒரு பொருள், ஆனால் அதனை ஒரு அப்பாயின்மெண்ட், இந்த காரியத்திற்காக என்று சொல்லி அப்பாயின்மெண்ட், அதிலிருந்து இந்த காரியத்திற்கு ஆஷா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ வேதம், இன்னும் சொல்ல போனால் வேதம், இந்த நம்முடைய கைகளில் இருக்கிற வேதம் கிட்டத்தட்ட இன்றிலிருந்து 6000 வருஷத்துக்கு முந்தைய அந்த கால அளவிலே தான் மனிதனுடைய வாழ்க்கை என்று சொல்லி சொல்லுகிறது. அறிவியலாளர்கள் கோடிக்கணக்கான வருடம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? ஆனால் கண்டுபிடித்தது அகழ்வாராய்வின் மூலமாக மனிதர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த அந்த நாகரிக அந்த காரியங்களை எல்லாம் கண்டுபிடித்தது மிக மிக பழமையான, மிக முந்தைய பழமையான வருடம் எது என்று சொன்னால் 6000 7000 வருடத்துக்குள்ளாக. அதற்கு முந்தைய காலத்திலே எந்த ஒரு நாகரிகத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மிக பழமையான நாகரிகம் என்பது மெசொப்பொத்தேமிய நாகரிகம். அதனுடைய கால அளவு தேடி பார்த்தால் 6 to 7 6000-7000 என்று சொல்லி அவர்களாலும் சொல்ல முடியாது. ஆனால் அது சரியாக இந்த வேதத்திலே காண்பிக்கிற 6000 ஆண்டுகால மனித வரலாற்றோடு ஒத்துப்போகிறது. அப்போ இவ்வளவு தெளிவான காரியங்கள் இருந்தும் இல்லை, நாங்கள் எங்களுடைய சுய ஞானத்தின் படிதான் வாழ்வோம் என்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பைத்தியமாக போகும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அல்லவா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் சொல்லி. அப்போ ஏன் ஆண்டவர் அறிவாளிகளை அல்லது ஞானிகளை தெரிந்து கொள்ள மாட்டாரா என்றால் அப்படி இல்லை. பவுல் அப்போஸ்தலன் நல்லா படித்தவர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிலே அநேகர் படிக்காதவர்கள், மீனவர்கள், அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். ஆனால் பவுல் நன்றாக படித்தவர். அவர் கமாலியலின் பாதத்திலே படித்தவர், மிகப்பெரிய அறிவாளி. அப்போ அவரை எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யார் ஒருவர் தான் எவ்வளவு கற்றுக்கொள்ளக்கூடாது, அவன் படித்தவன் படிக்காதவன் என்ற அடிப்படையில் அவன் கற்றுக்கொண்டது தன்னுடைய ஞானத்தை மேன்மை பாராட்டுகிறவன், தன்னுடைய ஞானத்தை குறித்து தான் ஒரு அறிவாளி என்று சொல்லி தன்னை புத்திமானாக காட்டிக் கொள்ளுகிறவனை கடவுளால் பயன்படுத்த முடியாது. பவுலை ஆண்டவர் சந்தித்த போது அவன் சொன்ன வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். தன்னை தாழ்த்துகிறான். நான் கற்ற கல்வி எல்லாம் ஒன்றுமல்ல என்று சொல்லி அவன் எப்பொழுது உணர்கிறானோ அப்பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட முடியும், அவனை தெரிந்து கொள்ளுகிறவராக மாறுகிறான். இந்த அதிகாரத்திலே கூட தான் பார்க்கிறோம், யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு 24ஆம் வசனத்திலே பவுல் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார். அப்போ யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள் தான், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள் தான். ஆனால் அப்படிப்பட்டவர்களிலும் யார் ஒருவர் அந்த பொதுவான அந்த யூத புத்தி அல்லது கிரேக்க புத்தி, அந்த கிரேக்க ஞானத்தை அதை புறக்கணித்து விட்டு விசுவாசிக்கிறார்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்றால் யார்? விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் 2 தான். அப்போ அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பலன் உள்ளதாக காணப்படுகிறது. அவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானம் உள்ளவராக, தேவ பலன் உள்ளவராக காணப்படுகிறார். ஆனால் உண்மையிலே இந்த உலகத்தின் வழக்கத்திலே வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், அன்றைக்கு கொரிந்தி சபையில் இருந்த காரியம் என்னவென்றால், உங்களை நீங்கள் பாருங்கள். அன்றைக்கு சபையில இருந்த மக்களை குறித்து பவுல் உங்களிலே நீங்கள் பாருங்கள், உங்களிலே மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை என்கின்ற காரியத்தை அன்றைக்கு கொரிந்து திருச்சபையில் இருந்த மக்களிலே பெரும்பாலும் இந்த ஞானத்தை பின்பற்றுகிறவர்கள் பெரும்பாலும் உள்ளே வரவில்லை. அதாவது அநேகர் இல்லை, 1-2 பேர் இருக்கிறார்கள். பிரபுக்கள், பணக்காரர்கள், பெரிய தனவான்கள், அவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. 1-2 அநேகரிலே 1-2 பேர், சிலர் மட்டுமே இருக்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலும் அவர்களை ஏன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், தங்கள் ஞானத்தை முதன்மைப்படுத்துகிறவர்கள்,
தன்னை பெரிய ஞானி என்று எண்ணுகிறவர்கள், என்னுடைய ஞானத்தால் நான் ஒன்றை சாதிப்பேன், என்னுடைய ஞானத்தால் நான் ஒன்றை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி தங்களுடைய ஞானத்தை, தங்களுடைய அறிவியல் என்று சொல்லி அந்த கொள்கை, தங்களுடைய தத்துவங்கள், ஒரு தத்துவ கொள்கை, அதை சார்ந்து வாழுகிறவர்களை ஆண்டவரால் தெரிந்து கொள்ள இயலாது. ஆகவேதான் அந்த கொள்கையை விட்டு கடவுளை குறித்த ஒரு தேடல் உள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அதுதான் ஒரு ஞானி தன்னுடைய ஞானத்தை நம்பாமல் கண்டிப்பாக நமக்கு மேலாக ஒருத்தர் இருக்கிறார், கண்டிப்பாக இவர்தான் படைத்திருப்பார் என்கின்ற எண்ணமுடையவர்களாய் கடவுளுக்கு பயப்படுகிறவரை தன்னை தாழ்த்துகிறாரோ, அப்பொழுது அந்த ஞானி ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இதே வேளையில ஒரு முட்டாளாகவே இருக்கட்டுமே, ஒரு முட்டாள் தான், ஆனால் தன்னை ஒரு பெரிய ஞானி போல காட்டிக் கொள்கிறார், இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணிக்கொள்கிறார் என்றால் அந்த முட்டாளை கடவுளால் தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு அறிவாளி என்கிறதற்காகவோ ஒரு முட்டாள் என்பதற்காகவோ அல்ல, அவர்களுடைய பிஹேவியர், அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்கள் ஞானிகள், அவர்களுடைய எண்ணத்தின்படி அவர்கள் ஞானிகள் என்பதனால் அவர்களை கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் எண்ணத்தின்படி அவர்கள் தங்களை தாழ்த்தி, இல்ல நான் அவ்வளவு பெரிய ஞானி இல்லை, நான் முட்டாள் தான், கடவுள் தான் பெரியவர் என்று எண்ணும் போது அவர்களை தெரிந்து கொள்கிறார். அதே போலத்தான் இங்கே உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டார். அப்போ அது இப்போ எப்படி பெரிய ஒரு ஞானி தன்னை ஞானி என்று எண்ணுகிறவர்களை கடவுளால் தெரிந்து கொள்ள முடியாதோ, அதே போல உலகத்தில் பெரும்பாலும் பணக்காரர்களையும் கடவுளால் தெரிந்து கொள்ள இயலாது. காரணம், பணக்காரனுக்கு எப்பொழுது என்ன எண்ணம் இருக்கும்? பெரும்பாலும் அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனா இருப்பான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே இதைத்தான் அதிக முறை கண்டித்து பேசியிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அரிது என்று சொல்லி. ஏன்னு சொன்னா, ஐஸ்வர்யவான்கள் பெரும்பாலும் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஐஸ்வர்யன் என்று சொல்லும் போது ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். இது குறித்து யாக்கோபு சொல்லும் போது ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லுகிறார். பொதுவாக இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு ஏழை என்றால் அந்த ஏழைக்கு இருக்கிற நிர்பந்தம் குறைவாக இருக்கும். அவன் ஐஸ்வர்யவான் என்று சொன்னால் அவனுக்கு ஏகப்பட்ட நிர்பந்தங்கள் இருக்கும். பாருங்கள், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஐஸ்வர்யவான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை நிமித்தம் அலறி அழுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. அப்ப ஐஸ்வர்யவான்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. தனக்குள்ளத்தில் அவ்வளவு ஐஸ்வர்யத்தை வைத்துக் கொண்டு இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் சுத்தமாக நம்பிக்கையை இழந்து கடவுளை மட்டும் சார்ந்து கொள்வது என்பது அது அவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு இதா இருக்கு. ஆகவேதான் ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கிறது. மேலும் பாருங்கள், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இங்கே இந்த உலகத்தில் தரித்திரரை, இந்த உலகத்திலே ஏழைகளை ஆண்டவர் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக வைத்திருக்கிறார். அதே வேளையிலே பணக்காரர்கள் அவர்கள் பெரும்பாலும் அந்த பணத்தை நம்பி வாழ்வதனால் அவர்களுக்கு தேவனிடத்தில் ஒரு உதாரணம் சொல்லுகிறேனே. இப்போ நான் ஒரு வைத்துக் கொள்வோம், என்னிடத்துல நாளைக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. இப்போ திடீரென்று நாளை குறித்து நான் யோசிக்க மாட்டேன், என்ன நடக்கும் என்று சொல்லி கடவுள் கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை தெரிந்து கொண்டார், அவர் நடத்துவார் என்கின்ற இதிலே வாழ்வேன். இதே வேளையில நான் ஒரு பணக்காரனாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் என்ன செய்வேன்? என்னிடத்துல ஏகப்பட்ட பணம் இருக்கும், என்ன வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம். நாளைக்கு தினத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதா, அதான் ஏகப்பட்ட பணம் இருக்கு, இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சிருப்போம். அப்போ நம்முடைய நம்பிக்கை இயல்பாகவே எதன் மேல வந்திருக்கும்? நம்முடைய விசுவாசம் எதன் மேல இருக்கு? என்னிடத்துல இருக்கிற அந்த பணம் நான் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பாகவே அது வரும். அப்ப இதை மீறி இதன் மேல் நம்பிக்கை இழந்து கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் அது ஒரு நிர்பந்தம். ஆகவே தான் பெரும்பாலான ஐஸ்வர்யவான்களை கடவுளால் தெரிந்து கொள்ள இயலவில்லை. யார் ஒருவர் அதையும் மீறி ஐஸ்வர்யவானால இருந்தும் எனக்கு தன்னை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை, ஐஸ்வர்யவான்கள் கடவுள் கொடுத்தது, இது கடவுளுக்காக பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கூட இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணது ஒரு ஐஸ்வர்யவான் தான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் ஐஸ்வர்யவான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய ராஜ்யம் வர எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் என்று சொல்லி. அப்போ ஒருவன் பணக்காரன் என்கிறதற்காக ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை. அவனுடைய நம்பிக்கை
தேவன் பேர்ல உள்ளதை காட்டிலும் அவனுடைய நம்பிக்கை இயல்பாக பணத்தின் மேல் இருக்க வாய்ப்புண்டு. அப்படி இருந்தால் ஆண்டவரால் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. அதை அவனுடைய அந்த எண்ணத்தை தவிடுபடியாக்கும்படியாக ஆண்டவர், அவனை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இல்லாதவர்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ நீங்க கேட்கலாம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. இப்போ ஞானிகள் எங்கே வெட்கப்படுகிறார்கள்? மாறாக ஞானிகள் கிறிஸ்துவர்களை கிண்டல் தானே பண்ணுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ கடவுள் இன்றைக்கு நம்மை கிறிஸ்தவர்களாக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். வெளியே உள்ளவர்கள், கடவுளை அறியாத கடவுள் மறுப்பாளர்கள் தங்களை தான் ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்கே வெட்கப்பட்டார்கள்? நம்மை கடவுள் தெரிந்து கொண்டார் என்பதற்காக அவர்கள் எங்கே வெட்கப்பட்டார்கள் என்று கேட்கலாம். அதே போல கடவுள் தன்னிடத்தில் வருகிற ஏழைகளை, இல்லாதவர்கள், அதாவது ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கையற்றவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளியே இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்கிறார்கள்? எங்க கிறிஸ்தவர்களை பார்த்து வெட்கப்பட்டார்கள், மேலும் நகைக்கத்தானே செய்கிறார்கள். கிறிஸ்துவக்குள்ளாக இருந்து துன்பப்படுகிறாய், நான் பார் கிறிஸ்துவ அறியாமலே நான் பணக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்லி நகைக்கத்தானே செய்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? வெட்கப்படுத்தும்படியாக, அதாவது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் என்று தானே சொல்லுகிறது. அவர்கள் வெட்கப்படவே இல்லை என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்ப எப்பொழுது வெட்கப்படுவார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது இங்கே மற்ற அவர்களால் பைத்தியமாக பார்க்கப்பட்டவர்களும், இல்லாதவர்களாக, இழிவானவர்களாக பார்க்கப்பட்டவர்களும் அவரோடு கூட இருக்கும்போது தங்களை ஞானிகளாக எண்ணினவர்களும் தங்களுடைய செல்வத்தை நம்பினவர்களும் அன்றைக்கு அவர் முன்பாக வெட்கப்பட்டு நிற்பார்கள். அப்போ ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு காட்டுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதே போல இங்கே இந்த காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன், பலசாலி, தன் பலத்தை குறித்து தனக்கு நிறைய பலசாலி இருக்கிறது என்று சொல்லி மேன்மை பாராட்ட வேண்டாம். பணக்காரன், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியில் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிற, கடவுளை உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? எந்த ஒரு மனிதன் தன்னை புத்திசாலி, நான் அறிவாளி என்று சொல்லி தன்னுடைய அறிவை சார்ந்து கொள்ளுகிறானோ, அல்லது இந்த உலகம் ஒரு அறிவை கொடுத்திருக்கும், இந்த அறிவை சார்ந்து கொள்ளுகிறாரோ, அல்லது சுய ஞானம் அதை சார்ந்து கொள்ளுகிறானோ, அவன் அதை அப்படி மேன்மை பாராட்டுகிறவன் அடுத்து தன்னுடைய ஐஸ்வர்யம், எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது, எனக்கு நாளை எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லி தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், தன்னுடைய பலத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன், இவர்களை கடவுள் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தான் இதே காரியம், இந்த வசனத்தை இப்பொழுது நாம் எரேமியாவில் படித்த வசனத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்திலே அவர் விதமாக எழுதுகிறார். 30-31 நீங்கள் அபராதத்துக்குட்பட்டு எழுதியிருக்கிறபடி, நாம் இப்பொழுது படுத்தோம், எரேமியாவில் எழுதியிருக்கிறது, அந்த எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். அப்போ என்னால் ஒன்றுமில்லை, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி அறிவு, அந்த அறிவு அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அப்போ அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவர்தான் ஞானம், அவர்தான் பரிசுத்தம், அவர்தான் நீதி, அவர்தான் மீட்பு என்று சொல்லி முழுவதுமாக கடவுளை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை. அப்போ அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சுய ஞானத்தை அல்லது உலக ஞானத்தை சார்ந்து வாழ்கிறானோ, அதை முக்கியப்படுத்தி வாழ்கிறானோ, அதை அடிப்படையாக கொண்டு கடவுள் கிடையாது, இல்லை கடவுளை காட்டில் என்னுடைய ஞானம் தான் முக்கியம் என்று அடிப்படையில வாழ்கிறானோ, அல்லது தன்னுடைய செல்வத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறானோ, அல்லது தன்னுடைய பலத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறானோ, அவர்களை கடவுள் பயன்படுத்த முடியாது. ஆகவே தான் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் உலகத்திலே பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பைத்தியம் என்று சொன்னால் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிறவர்கள், தன்னை. ஆகவேதான் பவுல் அடிக்கடி சில இடங்கள்ல இந்த வார்த்தை பயன்படுத்துவார், உங்களை நீங்களே புத்திமான்கள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இன்னொரு இடத்துல நம்ம தேர்னவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவுள், எந்த சிந்தை என்று சொல்லி மேலே சொல்லுவார் என்று சொன்னால், நாம் முற்றும் தேர்னவர் அல்ல,
நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்கின்ற எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னும் ஒரு இடத்துல சொல்லும் போது அறிவு இருமாப்பை உண்டாக்கும். எல்லாம் அறிவு என்று சொல்லி அந்த அறிவின் அடிப்படையாக போகும்போது அது என்னது, எல்லாம் அறிந்தவன் என்கின்ற எண்ணம் இருமாப்பு பெருமையை உண்டாக்கும். இது எல்லாம் தேவனை விட்டு பிரிக்கின்ற செயல்கள். மேட்டிமை இந்த காரியங்கள் எல்லாம் தேவனை விட்டு பிரிக்கின்ற செயல்கள். அதுதான் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் அறிவு சார்ந்து சிந்திக்கிறவர்களுக்கு, சுய அறிவை சார்ந்து உலக அறிவை சார்ந்து சிந்திக்கிறவர்களுக்கு அது பைத்தியமாகத்தான் தோன்றும். காரணம் ஏன்? கடவுள் எப்படி வந்து மரிக்க முடியும், கடவுள் எப்படி வந்து மரிக்க முடியும் என்று சொல்லி அந்த கேள்வி கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். அப்போ இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தார் என்கின்ற உண்மையை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் தானாக உண்டாகவில்லை, கடவுள் தான் உலகத்தை படைத்தார் என்கின்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுள் தான் உலகத்தை படைத்தார் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது எப்படி படைத்தார், கடவுள் பூமியை எப்படி படைத்திருக்க முடியும் என்கின்ற காரியத்திலே அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டும். கடவுள் எப்படி பூமியை படைத்தார்? பல மதங்கள் பல விதங்களில் சொல்லுகிறது. என்னது, சில மதங்கள் சொல்லுது பல கடவுள்கள் இருக்கிறார்கள், மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டார்கள், அந்த சண்டை நிமித்தம் ஒரு உலகம் உண்டானது. இப்படி பல விதமான கதைகள் உள்ளது. அப்போ அது எல்லாம் என்னது, சரியானதா இருக்குமா? கடவுள் என்றால் மாறி மாறி சண்டையிடக்கூடியவைகளாக இருக்குமா? ஓ இன்னைக்கு நாம் மனிதர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சியின்படி எது சரி எது தவறு என்று சொல்லி புரிந்து கொள்ளக்கூடிய ஓரளவுக்கு அறிவு இருக்கிறது. அப்போ கடவுள் இந்த மனிதனை காட்டிலும் மட்டமானவராக இருக்க முடியுமா, இல்லை இந்த மனிதனை காட்டிலும் மேலானவராக இருக்க முடியுமா? இயல்பா இதெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கின்ற காமன் சென்ஸ், பகுத்தறிவு. கிறிஸ்தவர்களுக்கும் இந்த பகுத்தறிவு இருக்குது, எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் இந்த காமன் சென்ஸை கொடுத்திருக்கிறார். அப்போ இதன் அடிப்படையில் சிந்தித்தாலே பல கடவுள்கள் என்கிறவர்களை நிராகரிக்க மனிதனால் முடியும். அப்போ கடவுளை குறித்து சரியான தேடல் உள்ளவர்களால் இந்த காரியத்தை செய்ய முடியும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக, கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்களாம்? சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். பாருங்கள், இங்கே பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை பாருங்கள், சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்கள். இன்னைக்கு பல மனிதர்கள் யாருக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள்? அவர்கள் தங்கள் கடவுளுக்கு அடிமைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த சுபாவத்தை எடுத்து பார்த்தால், அவர்கள் கடவுள் என்று சொல்லி யாரை நம்புகிறார்களோ அந்த கடவுளுடைய சுபாவம், கேரக்டர் எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப கேவலமா இருக்கு. சில கடவுள்களை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கடவுளுடைய மனைவி குளிக்க போனார்களாம், அந்த குளிக்க போகிற போது மகனை காவல் வைத்து விட்டு போனாராம். அதாவது அந்த பெண் கடவுள் குளிக்க போனாராம். அந்த பெண் கடவுள் குளிக்க போகும்போது தன்னை பார்க்க வராத தடுக்கும்படியாக ஒரு மகனை காவல் வைத்து விட்டு போனாராம். இந்த பெண் கடவுளுடைய புருஷன் ஆண் கடவுள் வந்தாராம். வரும்போது மகன் தடுத்தாராம். இந்த ஆண் கடவுளுக்கு கோபம் வந்து இந்த மகன் கடவுளை கழுத்தை வெட்டி விட்டாராம். அதன் பிறகு மற்ற நிறைய கடவுள்கள் எல்லாம் வந்து கெஞ்சினதுனால் போனா போகட்டும் என்று சொல்லி காட்டிலே போன ஒரு யானையின் கழுத்தை வெட்டி இந்த மகனுடைய தலையில ஃபிட் செய்தார். இது ஒரு கதை. இப்படி ஏகப்பட்ட கதைகள் உள்ளது. மனித சுபாவத்தின்படி பார்த்தாலே இது என்னது, கடவுளுக்குரிய சுபாவமா? எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை இப்படி செய்து விட்டிருந்தால் பிள்ளையோட கழுத்தை வெட்ட முடியுமா? அப்போ சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்கள், ஆனால் இன்றைக்கு அதை அநேகர் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை சிந்திப்பார்கள். அப்போ கடவுள் பூமியை படைத்தார், இது உலகத்தை படைத்தார் என்று சொல்லி வரும்போது அந்த கடவுள் யார் என்கின்ற தேடல் வரும்போது மற்ற எல்லா கடவுள்களும் நிராகரிக்கப்படுவார்கள். அதன் பிறகு எப்படி மனிதன், கடவுள் படைத்த மனிதன் அப்ப கடவுளை போலத்தானே இருந்திருக்க வேண்டும். அப்பொழுது எப்படி இன்றைக்கு அந்த மனிதனிடத்திலே கடவுளை தன்மை இல்லாமல் பாவம் நிறைந்திருக்கிறது? நன்மை செய்ய வேண்டும் என்று நானே விரும்பினாலும் என்னிடத்திலே பாவம் இருக்கிறது, என்னால் நன்மை செய்ய முடியவில்லையே என்கின்ற போது வழிகாட்டுகிறது நம்முடைய வேதம் மட்டும்தான். என் மனிதன் பாவத்திலே விழுந்தான். அப்போ இந்த மனிதன் பாவத்திலே விழுந்த மனிதனை மீட்க வேண்டும் என்றால் என்ன வழி? ஒரு வழியும் இல்லை. கடவுள் தான் அதுக்கு கண்டிப்பாக பிராயச்சித்தம் செய்தாக வேண்டும். அப்போ அந்த பிராயச்சித்தத்தை செய்வதற்காக மனிதனை படைத்த கடவுளை எங்க பூமியிலே மனிதனாக வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்கிறதுதான் உண்மை. அப்போ கடவுள் மரிக்க முடியுமா, கடவுள் மரிக்க முடியுமா என்று சொல்லி கேள்வி எடுக்கிறார்களே ஒழிய ஏன் மரித்தார் என்று சிந்திப்பார்களே. கடவுள் ஏன் மரித்தார்? அவர் நீதி உள்ளவர். அதாவது இப்பொழுது பாருங்கள்,
கடவுள் மனிதன் பாவம் செய்தான், தவறு செய்து விட்டான். மனிதனுக்குள்ளாக இப்பொழுது எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் பாவ சுபாவங்கள் இருக்கிறது. இப்ப பாவ சுபாவ உள்ள மனிதனை அப்படியே மன்னித்து விட்டு மன்னித்து அப்படியே எடுத்துக்கொண்டால், ஆண்டவர் அதற்கு எந்த பிராயச்சித்தமும் செய்யாவிட்டால் ஆண்டவர் நீதியற்றவராக மாறிவிடுவார் அல்லவா? அவரிடத்துல அவரோட நீதி இல்லாமல் போய்விடும் அல்லவா? மட்டுமல்ல, இந்த பாவம் செய்த மனிதனை அப்படியே தூக்கி கொண்டு மன்னித்தாத்து என்று சொல்லி பரலோகத்தில் வைத்தாலும் அவன் அதே எண்ணமுடையவனாகத்தான் இருப்பான். அவன் எந்தவித மாற்றமும் அவனுக்குள்ளாக வராது அல்லவா? ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பூமியில இறங்கி வந்தார். மனிதனுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் செய்யும்படியாக தன்னுடைய உயிரை கொடுத்தார். கொடுத்து விட்டு ஆண்டவர் தன்னுடைய நீதி நிமித்தம், அவர் பாவம் செய்யாதவர், அவர் நீதி உள்ளவர், தன்னுடைய நீதி நிமித்தம் அவர் உயிரோடு எழும்பினார். அவர் உயிரோடு எழும்புவது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிறவர்களை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். அப்போ இப்பொழுது எப்படி நீதிமானாக மாறுகிறார் மனிதன்? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது என் பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அப்போ பாவம் எவ்வளவு கொடூரமானது என்று மனிதன் உணர்ந்து கொள்கிறான். என்னுடைய பாவத்தினால் எனக்கு என்ன செய்ய முடியாது? என்னால் பரலோகத்துல தேவனிடத்துல பிரவேசிக்க முடியாது. நான் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நித்திய மரணத்துக்கு தான் செல்ல வேண்டும். அப்போ இந்த என்ன நித்திய மரணத்துக்கு செல்லாமல் இருக்கும்படியாக கடவுள், அண்ட சராசரங்களையும் படைத்த கடவுள் இங்க பூமியில இறங்கி வந்து தன்னுடைய அன்பை காண்பி இருக்கிறார். இந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த அன்பை புரிந்து கொண்டவர்கள் அன்பின் அடிப்படையிலே கடவுளிடத்திலே வருகிறபடியினால் கண்டிப்பாக இவர்களால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய விரும்ப முடியாது. ஐயோ மறுபடியும் பாவம் செய்யணும் என்று சொல்லி அந்த பாவத்தின் மீதுள்ள ஆசை அவர்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த பூமியில அந்த இந்த பாவ சரீரம் இருக்கிறதுனால் பாவம் செய்ய வேண்டிய ஆசை இல்லாமல் இருந்தாலும் ஒருவேளை என்ன இருக்கும்? பாவத்திலே விழ வாய்ப்பு இருக்கும். ஆனால் மறுபடியும் ஐயோ நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி அங்கே கிடக்காமல் எழுந்து வருவார்கள். அவர்களை ஆண்டவர் பரிசுத்தமாகுதல் என்கின்ற ப்ராசஸ் வழியாக நடத்துகிறார். அப்போ இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பரலோகத்திலே கொண்டு வைத்தால் அவர்களால் என்ன செய்ய முடியாது? மறுபடியும் பாவம் செய்ய முடியாது. அங்கே வேறு அவர்களை மறுரூபமாகவும் மாற்றி இருக்கிறார். அப்போ இந்த காரியத்துக்கு இதுதான் தேவனுடைய ஞானம். அப்போ இது எல்லாம் மனித ஞானத்தின் அடிப்படையில பார்த்தால் நாம பல வேளைகளில் கடவுளை எப்படி ஒப்பிடுவோம் என்று சொன்னால் மனிதனை போலவே ஒப்பிடுவோம். மனிதன் சிந்திக்கிறது போலவே கடவுளும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவே தான் மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கடவுளுடைய ஞானத்தை ஒரு மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாது. இதை குறித்து ரோமர் புஸ்தகத்திலே தேவனுடைய ஞானத்தை குறித்து ரோமர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் என்று சொல்லி பவுல் ஒரு தெளிவான கேள்வி எடுக்கிறார். அவருடைய சிந்தை அது மேலானது, அவருடைய ஞானம் மேலானது. அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? யாரும் இருக்க முடியாது. மேலும் ரோமர் 11ஆம் அதிகாரம் 33 தேவனோட ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அது அளவிடப்பட முடியாது, ஆராயப்பட முடியாது என்று சொல்லி பவுல் வியக்கிறார். இதுதான் கடவுளுடைய ஞானம். அப்போ கடவுள் இங்கு மனிதனாக வந்து மரித்தார் என்று சொல்லி கடவுள் எப்படி மரிக்க முடியும் என்று சொல்லி கேள்வி கேட்கிறவர்கள் ஏன் மரித்தார் என்று சிந்திக்க வேண்டும். ஏன் மரித்தார் என்று சொன்னால் அதற்கு உங்களுக்கு சரியான விடை கிடைக்கும். அப்போ கடவுள் கண்டிப்பாக மரிக்க முடியாது. ஆனால் கடவுள் அப்படி மரிக்க முடியாத கடவுளுக்கு மரணம் கிடையாது. மரிக்க முடியாத கடவுள் வேதம் சொல்லுகிறது மரணத்தை ருசி பார்க்கும்படி. கடவுளுக்கு மரணத்தை ருசி பார்க்கவே முடியாது. கடவுளால் ருசி பார்க்க முடியாத ஒன்று மரணம். அவருக்கு எந்த கிடையாது. ஆனால் அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படி பூமியிலே மனிதனாக வந்தார். யாருக்காக? அவர் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக வந்தார். எதற்கு? வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு கிடந்தவர்களை விடுதலையாக்கும்படியாக அப்படியானார் என்று சொல்லி எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படியாகத்தான் இங்கே வந்தார். அப்போ அவர் ஆகவே அவர் மரித்தார். கடவுள் எப்படி மரிக்க முடியும்? அவராக விரும்பி மரித்தார். எதற்காக? நமக்காக. இந்த உண்மைதான் சிலுவையை பற்றிய உபதேசம். இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட பைத்தியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு கூட இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. மாறாக அவர்கள் எதை நம்புகிறார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு நல்ல விஷயங்களை போதித்தார். இந்தந்த நல்ல விஷயங்களை படி நீ வாழ்ந்தால் உங்களுக்கு பரலோகம், இந்தந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்றால்
நீங்கள் நரகம். இப்படித்தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல விஷயம் செய்தாலும் சரி, நல்ல விஷயம் செய்தால் பரலோகம் போக முடியாது. காரணம், எந்த ஒரு மனிதனாலும் 100% நல்லது மட்டுமே செய்ய முடியாது. எந்த ஒரு மனிதனால் கூட என்னது பூமியில காண்பிக்க முடியாது 100% நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு மனிதனை. பூமியிலே ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. தேவனை தவிர ஒருவன் கூட நல்லவன் இல்லை. அப்போ நீங்கள் 99 நல்லது செய்து 99 நல்லதும் ஒரு கெட்டதும் கூட யாராலும் செய்ய முடியாது. சில நல்லதும் பல கெட்டதும் தான் ஒரு மனிதனால் செய்ய முடியும் இயல்பு வாழ்க்கையில. அப்போ 99 நல்லது ஒரு கெட்டது செய்தாலே அவன் பாவிதான் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையை பற்றிய உபதேசம் என்பது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். அந்த அந்த அப்படி மரித்து எனக்காக பரிகாரம் செய்து என்னை மீட்டுக் கொண்டார். அப்ப அவரை விசுவாசிக்கிறேன். என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை தருவதற்கு அவர் ஒருவரே வழி. அதுவரை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அந்த விசுவாசமே என்னை நீதிமானாக மாற்றுகிறது. இதைத்தான் ரோமர் புஸ்தகத்திலே பவுல் தெளிவாக சொல்லுகிறார். அதாவது சட்டத்திட்டம் எவ்வளவு நல்லது எவ்வளவு கெட்டது செய்து இருக்கிறாய் என்கின்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள்னாலே சட்டம் சொல்லுகிறது அல்லவா, இவ்வளவு நல்லது செய், இந்த கெட்டது செய்யாதே என்று சொல்லி. இந்த சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனாலும் நீதிமானாக, அதாவது நல்லவனாக, தேவனுக்கு ஏற்புடையவனாக மாற முடியாது. மாறாக ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அந்த விசுவாசமே அவனே என்னது அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே பவுல் தெளிவாக எழுதுகிறார். இதுதான் இந்த சிலுவை பற்றிய உபதேசம். பலருக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக தோன்றலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அல்லது அழைக்கப்பட்டவர்களுக்கோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கோ இந்த மற்றவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற இந்த உபதேசம் தான் தேவ பலனா இருக்கிறது. அப்போ இது தேவ பலன். அப்போ இந்த பலனே என்னது நாம் சரியாக புரிந்து கொள்வோம். இன்னைக்கு அநேகர் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளாமல் கடவுளை ஏதோ அன்றைக்கு யூதர்கள் தேடினது போல அடையாளத்துக்காகத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அடையாளம் செய்யும், அற்புதம் செய்யும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்ட டிராப்ல விழாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் இருக்கா?